சென்னையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரும் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, என்னென்ன தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் மொத்தமாக 23 தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக தந்தை பெரியார், அண்ணா ஆகியோரின் கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட அதிமுக மதுரையில் நடத்திய மாநாடு வெற்றி பெற்றதற்கு நன்றியும் பாராட்டுகளையும் பொதுக்குழு தெரிவித்துக் கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக முக்கிய தீர்மானமாக பார்க்கக்கூடிய பட்சத்தில் வடகிழக்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலும் மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள முன்பே திட்டமிடாமலும் காலத்தே மீட்பு நடப்பணிகளை மேற்கொள்ளாமலும் மக்களை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கியதோடு புயலின் தாக்கத்தால் பெய்த பெருமழையின் பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்து சிரமப்படும் மக்களுக்கும் அவர்கள் எதிர்பார்த்த நிவாரண உதவிகளை வழங்காத திமுக அரசிற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பொருளாதார இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரண நிதிகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான்காவதாக முக்கிய தீர்மானமாக பார்க்கக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் போது வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேச்சை ஒளிபரப்பு செய்யாமல் இருட்டடைப்பு செய்வதற்கு கடும் கண்டனம் எனவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சம்பந்தமாக சட்டமன்ற மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத பேரவைத் தலைவருக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக பார்த்தோம் என்றால் மீனவர்கள் நலன் பாதுகாக்க திமுகவால் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள திமுக அரசுக்கு வலியுறுத்துவதோடு இலங்கை கடல் கொள்ளையர்களால் வாழ்வாதாரம் இழந்த மீனவ மக்களை வஞ்சிக்கும் அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் மாநில உரிமைகளை பறிப்பதற்காகவே திமுக முழுமுதற் காரணமாக இருந்துவிட்டு தற்போது மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் பொய்யான 520 வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றவும் பல்வேறு அரங்கேற்றங்களை நிகழ்த்தும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் ஊழலை நிற்கும் திமுக கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்பதே திராவிட மாடல் ஊழல் ஆட்சியின் தாரக மந்திரம் எனவும் ஊழல் ஆட்சி நடத்தும் முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மிக முக்கிய தீர்மானமாக பார்க்கக்கூடிய பட்சத்தில் நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த 13ஆம் தேதி பாதுகாப்பு குளறுபடியால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈழத் தமிழர்களின் நலன் காக்க ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டி மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று வடகிழக்கு பருவமழை பல்வேறு மாவட்டங்களில் கடுமையாக பெய்து நெற்பயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உரிய நிவாரணம் வழங்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வரக்கூடிய திமுக அரசிற்கு கண்டனம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தாய்மொழியாம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மாநில மொழிகள் அனைத்தும் மத்திய அரசின் அலுவல் மொழிகளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டுள்ளதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வரவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளான காவிரி நதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாதம் மற்றும் துரோகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் நீட் விவகாரத்தில் சொன்னதை செய்வோம் என உறுதி கூறி மக்களை ஏமாற்றிய முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமையை அனைவரும் பெற்றிடும் வகையில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தகுதியுடைய அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைந்திட தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி தீர்மானம். அதே போன்று அதிமுக எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலும் வெற்றி வாகை கூடிடும் வகையில் நிர்வாகிகள் அதே போன்று தொண்டர்கள் களப்பணி ஆற்றிட சூளுரைத்து தீர்மானம். முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தீர்மானம். விலைவாசி உயர்வை கண்டிக்கக்கூடிய வகையில் தீர்மானம் என மொத்தமாக அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.